என் கண்மணியே, உன் அப்பாவை மனதில் நினைச்சுக்கோ. காயப்பட்ட மனதை நான் சரி செய்கிறேன். ஏன் இப்படி சொன்னார்கள், எதற்காக இப்படி சொன்னார்கள், எதுக்குன்னே தெரியாமல் காயப்படுத்தி விட்டார்கள். நான் நல்லவங்க தானே, ஏன் இப்படி எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சாயி உனக்குள்ளேயே கேள்வி கேட்டு உன்னை நீயே இப்போ ரொம்பவும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். இப்போ உன் மனநிலை எப்படி பக்குவம் மாறணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனச்சூழலில் நீ இருக்கக்கூடாது. இந்த மனம் அழுத்தமானது, பாரமானது உன்னை புண்படுத்தி உன்னை எந்த வேலையுமே செய்ய விடாமல் அழுத்தத்தை உண்டாக்கி வேறு எதையாவது ஒரு விஷயத்தில் கொண்டு போய் இழுத்து விடும், தள்ளிவிடும். இப்போது இந்த நிலையிலிருந்து உன்னை நிச்சயமாக மாற்ற பழகிக்கிடணும். இன்னொரு மனிதர்கிட்ட சாக்கடையும் குப்பையுமான எண்ணங்கள் கொட்டி கிடக்குதுன்னா அதைத்தான் உன்கிட்ட அவர்கள் திணிப்பார்கள். ஆனால் உன்கிட்ட நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள் மட்டும் உள்ளதை பார்த்து பகிர்ந்துக்கிட்டேனா அதைத்தானே நீ கொடுப்பாய் அவர்களுக்கு. விட்டுவிடு. அவர்களுடைய மனம் முழுவதும் குப்பையாக இருக்கு, உன் மனம் முழுவதும் நல்ல எண்ணங்களாக இருக்கு. குப்பைக்கு நீ எதற்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும்? நம்மளும் குப்பையை கொடுக்கலாம்னு நினைத்து விடக்கூடாது. தெரிஞ்சுக்கோ. அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, என் பிள்ளையான நீ மாறக்கூடாது, அவ்வளவுதான். ஒருத்தட்ட என்ன கொட்டி கிடக்குதோ, ஒருத்தட்ட என்னதான் இருக்குதோ அதுதான் மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். பொறாமை இருந்தாலோ வைத்தறிச்சல் பட்டு இருந்தாலோ அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அதனால் இன்னொருத்தர் காயப்படுத்தும் போது அவங்க படுற இன்பம் அவங்களோட புக்தி குணம் என்று நினைத்து நீ மனம் துவண்டு போகக்கூடாது. மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கி நீ சென்று கொண்டிரு. வாழ்க்கையில் போராடி போராடி நீ களைத்து போய்விட்டாய். களைத்து போய்விடக்கூடாது. உனக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறேன். நல்லது செய்யும் என் பிள்ளைக்கு நல்லது செய்ய போகிறேன். நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.